வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். எங்களுடைய அனதர் ஆம்பிளிஃபையர் 5.1 ஆம்பிளிஃபையர் 40040 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ரெடி ஆகிருக்கு. 40040 ஏசி. டிசி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 வோல்ட் டிசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 டிரான்சிஸ்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 12 டிரான்சிஸ்டர் போர்டுக்கும் வந்து உங்களுக்கு டிசி வோல்ட்டு 51.6 வோல்ட் வந்து போயிட்டுருக்கு. அதாவது 2 ஃப்ரண்ட்டு, 2 சரௌண்டு, ஒரு சென்டர், 2 சப்பு, எல்லா சேனலும் வந்து 50 வோல்ட் டிசியில் ரன் ஆகிட்டுருக்கு. சப்பு மட்டும் கிடையாது, ஆல் சேனல்ஸ். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம கரெக்டான ஸ்பீக்கர்ஸ் போட வேண்டியிருக்கும். ஸோ இதனுடைய இன்டர்னல் டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றா பார்ப்போம். இது வந்து மெயின்ஸ் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாக்கெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் சாக்கெட்டை யூஸ் பண்ணும்போது வந்து ஈஸியாக வந்து ஆம்பிளிஃபையரை வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்டில் வந்து ஒரு டேமேஜஸ் வரும் மெயின்ஸ் கார்டில். அந்த டேமேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து கம்ப்யூட்டர் சாக்கெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாக்கெட்டில் வந்து ஃபியூஸ் ப்ரொவிஷன் இருக்கும், அடிஷ்னல் அட்வான்டேஜ். அது மாதிரி ஸ்டோரேஜ் வந்து ஒரு ஃபியூஸ் ஒன்று அடிஷ்னலாக அதிலே இருக்கும். ஒரு ஆம்பிளிஃபையர் ஃபியூஸ் போச்சுன்னா ஃபியூஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம தேட வேண்டியிருக்கும். இதில் அடிஷ்னல் ஸ்டோரேஜ் வந்து ஒரு ஃபியூஸ் இருக்குது. அந்த ஃபியூஸை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் டிரான்ஸ்ஃபார்மர் 40040. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளையில் வந்து டிசியாக கன்வெர்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து 2 12012 யூஸ் பண்ணியிருப்பேன். அடிஷ்னலாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 12012 போட்டிருக்கேன். இது வந்து மொத்தம் 3 வைண்டிங். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா FT03 இதில் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் FT03க்கு ஒரு செப்பரேட் வைண்டிங். தென் எங்களுடைய கண்ட்ரோல் போர்டுக்கு ஒரு வைண்டிங் போயிடும் 12012. FT03க்கு ஒரு வைண்டிங் போயிடும். தென் கண்ட்ரோல் போர்டுக்கு ஒரு வைண்டிங் போயிடும். தேர்ட் வைண்டிங் பார்த்தீங்கன்னா வியூ மீட்டர் அண்ட் லைட்டிங்காக இன்னொரு வைண்டிங். வியூ மீட்டர், லைட்டிங் அண்ட் ஃபேன், இதுக்காக இன்னொரு வைண்டிங். ஸோ டோட்டலாக வந்து 3 12012 டேப்பிங் இருக்குது. அதில் 3 12012 டேப்பிங்கும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணியிருக்கோம். நாய்ஸஸ் எதுவும் இருக்காது. தென் பவர் சப்ளை போர்டு. பவர் சப்ளை போர்டு எல்லா போர்டும் மாதிரி தான் இருக்கும். பட் அடிஷ்னலாக வந்து 2 விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ப்ளீடிங் ரெசிஸ்டன்ஸ். இந்த ப்ளீடிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும்போது வந்து இருக்கிற அந்த சார்ஜஸை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிசிபியிலேருந்து ஒரு ரிங்கு மாதிரி போட்டு அது மேலே ஏற்றிருக்கேன். ரிங்கு மாதிரி போட்டு மேலே ஏற்றிருக்கேன். ஏன்னா நல்லா ஹீட் ஆகும், கை வச்சு பார்க்கக்கூடாது. அந்த நல்லா ஹீட் ஆகும். அதே சமயத்தில் வந்து சார்ஜஸை வந்து ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் அந்த சவுண்டு வந்து டம்முன்னு சவுண்டு வராது. ஸோ அந்த பர்பஸ்க்காக அந்த ப்ளீடிங் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஆன் ஆஃப் பண்ணுறேன். ஒரு சின்ன சவுண்டு தான் கிடைக்கும். அது அழகாக ஆஃப் ஆகிடும். அது மாதிரி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது வந்து பெரிய டிஸ்சார்ஜ் சவுண்டு இருக்காது. இன்னும் வேல்யூவை நம்ம கம்மி பண்ணி போடலாம். கம்மி பண்ணி போட்டால் இன்னும் நிறைய வந்து டிஸ்சார்ஜிங் ஆகும். பட் நம்ம ஒரு லிமிட்டடாக போட்டிருக்கோம். ஏன்னா ஹை வோல்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்சார்ஜ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து ப்ளீடிங் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கு. தென் அடிஷ்னலாக வந்து 104 PF போட்டிருக்கோம் அட் 400 வோல்ட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா RF டிஸ்டர்பன்சஸ் வரும். அதாவது டோட்டலாக வந்து ஆம்பிளிஃபையரை வந்து மியூட்டில் வச்சுருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சலன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துட்டுருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா RF இன்டர்ஃபெரன்ஸ். அந்த இன்டர்ஃபெரன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து 104 போட்டிருக்கு. இது வந்து அடிஷ்னலாக வந்து எங்கள் பவர் சப்ளை பிசிபியில் இது இருக்கும். தென் கண்டென்சர் வந்து 4700 100 வோல்ட்டு. ஆக்சுவலாக நமக்கு 50 வோல்ட் வரைக்கும் தான் டிசி வருது. பட் ஹை வோல்டேஜ் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60க்கு மேலே போயிடும். அதாவது இப்போ வந்து 230 240 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஹை வோல்டேஜ் ஏரியாஸு திருப்பூர் அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 260 270 இன்புட் வோல்ட் வரும். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 63 வோல்ட்டுக்கு மேலே போயிடும். கண்டென்சர் பெஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த சேஃப்கார்டு பர்பஸ்க்காக நம்ம வந்து 100 வோல்ட்டு 4700 100 வோல்ட்டு போட்டிருக்கோம். தென் 3 நிக்ஸ் டயோட், மெட்டல் டயோட் 3510 அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு டியூவல் பவர் சப்ளை பண்ணுறோம். தென் வைண்டிங் ஆஷன் பார்த்துட்டோம் முன்னாடியே. மொத்தம் டோட்டலாக 3 வைண்டிங்ஸ் இருக்குது. அந்த 3 வைண்டிங்ஸை வந்து இங்கே வழியாக வந்து ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு அந்தந்த இடத்துக்கு போயிட்டுருக்குங்க. தென் வந்து 12 டிரான்சிஸ்டர் போர்டு. இந்த 12 டிரான்சிஸ்டர் போர்டு SMD டைப்பு, ஹை வோல்டேஜ் ஆப்ரேஷன்.
இதில் வந்து 12 ஃபீட் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் அடிஷ்னலாக வந்து பனானா சாக்கெட். இந்த பனானா சாக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டினரி சாக்கெட்டை யூஸ் பண்ணும்போது இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் ஒயர் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். அது வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா 100ல் ஒரு 1% வந்து ஆம்பிளிஃபையர் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரீசன் வந்து இதை ஸ்பீக்கர் ஒயர் பாடியில் டச் ஆகி ஷார்ட் ஆகும், இல்லை வந்து 2 ஸ்பீக்கர் ஒயர் ஒன்றோடு ஒன்று முட்டியோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பனானா சாக்கெட் போட்டுமா வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் இருக்காது. ஸோ அதனால் வந்து பனானா சாக்கெட் போட்டாச்சு. அதே மாதிரி ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்பீக்கர் சாக்கெட் பாக்ஸில் வந்து ரவுண்ட் சாக்கெட் போடுவாங்க, ஸ்பீக்கர் சாக்கெட். அது ஆக்சுவலாக அந்த மாதிரி பனானா பின் இருந்தால் போடலாம். ஆர்டினரி ஸ்பீக்கர் சாக்கெட் மாதிரி அந்த சாக்கெட் இருந்துச்சுன்னா அதில் போடக்கூடாது. அதில் போட்டாலும் அதே ப்ராப்ளம் ஆகும். அந்த ஸ்பீக்கர் ஒயர் திரண்டு போயிடும், ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகும்போது ஆம்பிளிஃபையர் கம்ப்ளைண்ட் வந்துடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து ஒயர் வெளியே எடுத்து அந்த சாக்கெட் இல்லாமல் ஒயரை வந்து நம்ம டேப் போட்டு ஜாயின் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இது நிறைய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்பீக்கர் சாக்கெட்டை வந்து, அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸை வந்து சாக்கெட் ப்ரொவிஷன் கொடுக்காமல் ஒயர் மூலமாக எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி இதில் வந்து ஸ்பீக்கர் சாக்கெட் ஆம்பிளிஃபையரில் போடாமல் பனானா சாக்கெட் போடுறது ரொம்ப நல்லது. இதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு ஆக்சிடென்டல் டிஃபால்ட்டில் ஏதாவது நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிடலாம். தென் F203 கிட்டு. இந்த F203 கிட்டு நாங்கள் செக்கிங் பண்ணணும், இமெயில் தான் பண்ண போகிறேன். அது பண்ணும்போது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் ஆப்டிக்கல், கோஆக்சியல் அண்ட் வந்து HDMI இன்புட் கொடுத்து செக் பண்ணணும். செக் பண்ணும்போது ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ஆம்பிளிஃபையர். இப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம். வளைக்காமல் படைக்கலம் தேட வருந்தாம துணைக்கலம் கூட இடை சேர நம. ஒரு சொந்தம் ஒரு பஞ்சம் மலரட்டும், ஒரு சொர்க்கம் அது எங்கும் பலரட்டும். பூ போல் பூ போல் பூப்பா பார்த்தால் போதும் பாப்பா. பூ போல் பூ போல் பூப்பா பார்த்தால் போதும் பாப்பா. இரவட்டும் செய்தட்டும் துண்டு, திசையட்டும் ஏற்றட்டும் துண்டு. ஆம்பிளிஃபையர் ஸ்பேர் வேணுன்றவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஆம்பிளிஃபையராக வேணுனாலும் கிடைக்கும், அதில் வந்து அசம்பிள் ஸ்பேர்ஸ் வேணுனாலும் தனியாக கிடைக்கும். ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி வேணும்னு சொன்னால் வந்து 600 rupees ஃபார் ஆர்டினரி ஆம்பிளிஃபையருக்கு. அதாவது ஃப்ரண்ட் பேனல் அக்ரிலிக் இல்லாமல் ஆர்டினரி மெட்டல் பேனல் போட்டு பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து 600 rupees எங்களுடைய லேபர் சார்ஜு. அதே மாதிரி அக்ரிலிக் பேனல் போட்டு கொடுக்கணுன்னா 1500. தென் அதிலே வந்து F203 கனெக்ட் பண்ணி கொடுக்கணுன்னா அடிஷ்னலாக வந்து ஒரு 200 rupees வரும். 1700 rupees எங்களுடைய அசம்பிளி சார்ஜஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேர் காஸ்ட்டு. இது வந்து ஒன்லி ஃபார் டெக்னீஷியன், நாட் ஃபார் கஸ்டமர். கஸ்டமருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜை தான் கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் அவங்க என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க என்னன்னு தெரியாது. அந்த கம்ப்ளீட் பேக்கேஜை தான் கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். ஒன்லி ஃபார் டெக்னீஷியன்ஸ் ஆர் டீலருக்கு வந்து இதுதான் எங்களுடைய அசம்பிளிங் சார்ஜஸ். 600 rupees ஃபார் வந்து மெட்டல் பேனல். அதே வந்து அக்ரிலிக் பேனலாக இருந்தால் 1500 rupees அடிஷ்னலாக வரும், அதாவது ப்ளஸ் ஸ்பேர் சார்ஜு. தென் F203 கனெக்ட் பண்ணனா ஒரு அடிஷ்னல் ஒரு 200 rupees, 1700 rupees. ஸ்பேர் வேணுன்றவங்கள நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்களே பண்ணி கொடுக்கணுன்னு சொன்னால் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் எங்களுடைய அசம்பிளிங் சார்ஜஸ்.
ஏதாவது வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.